ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பெட்டி படுக்கையெல்லாம் ஜாலியாக பேக் பண்ணி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்த க்ரூஸ் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே தான் லக்கேஜை வந்து ட்ராப் ஆஃப் பண்ணோம். லக்கேஜ்லேயே வந்து நம்ம ரூம் நம்பர்லாம் போட்டு டேக் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அதை நம்ம ரூம் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மாதிரி தான். ஃபஸ்ட் வந்து செக்யூரிட்டி செக், அப்புறமா வந்து வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இதுதான் வந்து நம்மளோட கப்பல். நம்ம கப்பல் இல்லை, நம்ம போகிற கப்பல் கார்னிவல் ப்ரீஸ் இதோட நேம். நம்ம வந்து 5 டே அப்புறமா 5 நைட்டுக்குன்னு புக் பண்ணியிருக்கோம். இது வந்து கேல்வஸ்டன்லேருந்து கிளம்பி போகும். அப்புறம் 2 நாளுக்கு அப்புறமா மெக்சிகோவில் கொண்டு போய் நம்மளை விடுவாங்க. நமக்கு வந்து 8th ஃப்ளோரில் தான் ரூம். அதனால் நம்ம வந்து மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரூம் வந்து இங்கே இருக்குது. லக்கேஜ் வந்து நம்ம கீழே கொடுத்துருந்தோம். கப்பல் கிளம்புனதுக்கப்புறமா நம்மளோட ரூமுக்கு முன்னாடியே கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த லக்கேஜ்லாம் வந்திருக்கு, அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிட வேண்டியது தான். ஓகே, போடா உள்ளே போ. இதுதான் வந்து நம்மளோட ரூம். நம்மளோட சூட்கேஸ்லாம் வந்துச்சு, அதை வந்து நான் எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். சொல்லமா, நல்லா இருக்கா? என்னது? அப்புறம் வந்து என்ன இருக்கு, இதில் வந்து ஒரு சேஃப் வச்சுருக்காங்க, லாக்கர். இதில் வந்து நம்மளோட வேல்யூபிள்ஸ் எதாவது வேணால் வச்சுக்கலாம். நம்பர் நம்ம செட் பண்ணோம். அப்புறம் என்ன இருக்கு, இதுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அடுப்பு மட்டும்தான் இல்லை, ஆனால் எதுவும் பண்ணக்கூடாதான், ஹீட் கூட பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதனால தான் மைக்ரோவேவ்லாம் இல்லை. இந்த ரூம் வந்து 4 பேருக்குன்னு புக் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து மேலே ஒரு பெட் இருந்துச்சு, அதை வந்து அவங்க கீழே அரேஞ்ச் பண்ணி தராங்க. பங்க் பெட் மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி இருக்கு. But if we push it up, then we need to call you, right? Oh. Yeah, it should be locked. Oh yeah, yeah. Okay. How do I get on? Yeah, they will put us stairs. I'm on. Give me one tap so I can play up here. ஒன் டைம் அவன் ஆசையா வரான்ல, ஒன் டைம் இருக்கட்டு. கீழே வந்து ஒரு பெட் இருக்கு, அப்புறம் மேலே ஒரு பெட் இருக்கு. இந்த சைடில் வந்து 2 பெட் இருக்கு. வாடா. தான் பாத்ரூம். இது குட்டி ஷவர், இங்கேருந்து ஷவர் பண்ணிக்கலாம். மனுஷன் ஒரு ஆள் தான் நிற்க முடியும். ஆமாம், டாய்லெட். We have towels here. ஆமாம், டவல்ஸ் இருக்கு. ஒரு சோப் வச்சுருக்காங்கடா. அப்புறம் நம்ம வந்து பால்கனி இருக்கிற மாதிரி தான் ரூம் போட்டிருக்கோம். சின்ன பால்கனி, இவ்வளோதான். ஷிப்பு மூவ் ஆகும்போது மேபி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து அந்த கார் பார்க்கிங் அந்த மாதிரி தான் தெரியுது சுற்றி. அப்படியே எங்கள் அத்தை மாமா ரூமுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். கப்பல் கிளம்பிடுச்சு, க்ரூஸ் கிளம்பிடுச்சு. வா போகலாம். ஆமாம் வா. இதுதான் வந்து எங்கள் அத்தை மாமா இருக்கிற ரூம். பக்கத்தில் தான் இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். And this guy is a pig now. சரி, அவங்க பால்கனி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. Yes, it is, but it's like a little tighter. But like the balcony is like choom. எப்படிடா? ஆமா பாருங்க, பிடிக்க போறாங்க. இது வந்து அவங்களோட பால்கனி கொஞ்சம் கூட பெருசு. நம்மளதுல வந்து 1/3 தான் நம்மளது. இதுல இப்பதான் கிளம்புது. ஓ, இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ நல்லா இருக்கு. அங்க பாரு, டால்ஃபின்லாம் இருக்கு, பாத்தியா? இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லா ஷிப்ல தான் இருக்க போறோம். நாளைக்கு ஃபுல்லா ஷிப்ல தான் இருக்க போறோம். நாளான்னைக்கு தான் வந்து நம்ம காஸ்மல் போக போறோம். கேல்வஸ்டன் வந்து நம்ம வீட்டிலேருந்து 1 மணி நேரம் தான் ஆகும். இங்கேருந்து வேறையும் நிறைய க்ரூஸ் கிளம்புது. இது வந்து கார்னிவல் ஜூப்ளி அப்படின்னு இன்னொரு க்ரூஸ் கிளம்பும்போது நல்லா மேலே வந்து நல்லா பார்ட்டி மாதிரி இருக்கும். நல்ல செயில் பார்ட்டி அப்படின்ட்டு எல்லாம் நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக ஒரே டான்ஸாக இருக்கும். அப்படியே கிளம்பும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்படி இன்றைக்கி வந்து இப்போ தான் கிளம்புறோம். மேலே டெக்கில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 2 ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. இதில் வந்து சுற்றி நிறைய சேர் போட்டிருக்காங்க. அப்புறமா மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த வாட்டர் ஸ்லைட் மாதிரி கொஞ்சம் இருக்குது, ஸ்ப்ளாஷ் பேட், அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கெல்லாம் அங்கே நிறைய இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து ஷிப்லேயே தான் இருக்க போகிறோம். அதனால் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் பூல் அப்புறமா அந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ரூமில் இல்லாமல் போர் அடிக்காமல் ஜாலியாக ஏதாவது பண்ண முடியும்.
அதுக்கப்புறமா அந்த க்ரூஸ்க்கு முக்கியமான விஷயமே வந்து சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி நிறைய கவுண்டர் இருக்கும், நிறைய பஃபே. அதுக்கப்புறமா வந்து பீட்சா, பர்கர் எல்லாமே வந்து நமக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம டிக்கெட் ப்ரைஸோடய வந்து இன்க்ளூட் ஆயிரும். என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சில ஸ்டாலெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா இதுலேயே வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். காலையில், மத்தியானம், நைட் எல்லா டைமுமே நமக்கு வந்து பஃபே இருக்கும். இது கொஞ்ச நேரம் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. மீதி எல்லா டைமுமே நமக்கு வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாயங்காலமாக நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. இதில் வந்து அந்த ரோப் கோர்ஸ், அப்புறமா வந்து மினி கால்ஃப், கொஞ்சம் என்டர்டெயின்டாக வச்சுக்கலாம் நம்மளை. ஏன்னா ஃபுல்லாக சும்மாவே இருந்தால் போர் அடிக்கும். அதனால இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இன்னுமே வந்து கிட்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்போது அவங்களும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா படம் போட்டிருக்காங்க. அப்படியே உட்காந்து படம் பார்க்குறதுனா பார்க்கலாம். கீழே வந்து பூல், ஸோ கீழே அந்த பூலில் விளையாடிட்டே படம் பார்க்குறதுனா பார்க்கலாம். நிறைய சேரெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி பேசிகிட்டே பார்க்குறதுனா பார்க்கலாம். சாயங்காலம் அப்படி வெயிலும் இல்லை, அதனால வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக நல்லா ஜாலியாக தான் இருக்குது. நல்லா அப்புறம் டெய்லி நைட்டுக்கு மட்டும் ஃபைன் டைனிங் இருக்கும். மற்ற நேரம்லாம் நமக்கு வந்து பஃபே அந்த மாதிரி தானே இருக்கும். இது வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிட வர மாதிரி இருக்கும். அவங்களே ஃபஸ்ட்டே வந்து நமக்கு இந்த டேபிள்னு அசைன் பண்ணிடுவாங்க. 5 நாளும் நம்ம அதே டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நமக்கு அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலாக சர்வ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் வந்து ஒரு அப்பிடைசர், அப்புறம் மெயின் கோர்ஸ், அப்புறம் டெசர்ட், அந்த மாதிரி இது சர்வ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ இந்த மாதிரி முடிகிறப்போ ஏதாவது டான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. திடீர்னு இந்த ஃப்ளாஷ் மாப் மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் எங்கேருந்து வச்சோ வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கூடவே நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்களா, அவங்களுமே டான்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே வந்து இதுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதனால அதே ஸ்டெப் மாதிரி போட்டாங்க. நம்மளும் அவங்க கூட டான்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களாம் அடுத்தடுத்த நாள்லாம் வந்து நல்லா அவங்க கூட டான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பால்கனியில் உட்காரதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே சில்லு நல்லா காற்று, குறிப்பாக கொசு இல்லை, அதனால இன்னும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா உட்காந்து பேசிட்டு நல்லா பொழுது இனிதே போச்சு. இன்றைக்கி வந்து செகண்ட் டே. இன்றைக்கும் வந்து நம்ம கப்பலில் தான் இருக்க போகிறோம். நாளைக்கு தான் வந்து நம்மளை வந்து இறக்கி விடுவாங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி மதர்ஸ் டே, அது இது நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. போதும்டா அல்லான்றத சின்ன. சாப்பிட்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. டெய்லி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கும், அன்ஹெல்த்தி ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கும். That's why it chose this place. அவனுக்கு அதான் சேர்த்தா. எப்பா பாதி பிச்சு அவளுக்கு கொடுக்கலாம். I do it exactly. Lemma gets less. Hey, can I eat some? ஆரிக்கு ரொம்ப இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்தது இல்லை. அதனால அவனுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். அதனால அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அதனால பரவாயில்ல. நானும் ரொம்ப அழுது கிராங்கியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அவன் பாட்டுக்கு ஜாலியாக நடந்து இது பண்ணிட்டு இருந்தான். அதனால ஓகேவா இருந்துச்சு. Mama, have a nice meal. I need my fork to eat though. Da. Oh yeah. At least I have my hands. கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரே இசை கச்சேரி, சுற்றி எல்லாம் பாடிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறமா 4th ஃப்ளோர் போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாக கேம்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த ஆர்கேட் கேம்ஸ் மாதிரி, இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் விளையாடணும். போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா நம்ம இங்கே வந்து அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக டிக்கெட் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கேம்ப் மாதிரியும் நடத்துகிறாங்க. இப்போ வந்து நமக்கு சின்ன பிள்ளைங்கள கேம்பில் விடணும்னா நம்ம விட்டுட்டு பெரியவங்க மட்டும் சுற்றுறதுனாலும் சுற்றலாம். அந்த மாதிரி கேம்ப்பெல்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் சேஃப் தான். ஆனால் நாங்கள் எதுவுமே விடலை, நம்மளே வந்து கூடவே தான் எல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டே வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க, இத்தனை மணிக்கு இந்தந்த ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு எது நம்ம போகிறோம் அப்படின்ட்டு பார்த்து வச்சு நம்ம போய்க்கலாம். நிறைய காமெடி ஷோ, அப்புறமா வந்து நிறைய ஷோ எல்லாம் கூட இருந்துச்சு. கேம் ஷோ, காமெடி ஷோ, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துட்டு இருந்தது. Mom does. It's a boy. What'd you put? Mom, what'd you put? Everyone gets a point. Give yourselves a round of applause. Okay, family, put that last check mark on the front there. அப்புறமா கேசினோ, அப்பப்பா அவ்வளோ இருந்தது, அவ்வளோ மெஷின் இருந்தது. நானும் ஆலரிக் தூங்கினதுக்கப்புறமா வரணும்னு நினச்சேன். சரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம லக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவன் தூங்குறப்போ என்னால் வர முடியல, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் விளையாடிட்டே இருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக கேசினோ தான், அவ்வளோ இது இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்தது, சின்ன சின்ன கடைகள் மாதிரி. ஆனால் எல்லாம் அந்த பிராண்டட் இது மாதிரி லக்ஸரி பேக்ஸ் அந்த மாதிரி பட்டதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அந்த சைடே நாங்கள் போகல. அப்புறம் இங்கே ஒரு சின்ன கடை இருந்துச்சு. ஆலரிக்கு லொல்லா வாங்கலான்னு வந்தோம். அவள் லாலிபாப்பை லொல்லான்னு தான் சொல்லுவான், அதனால லொல்லா வாங்கலாம் அப்படின்ட்டு சும்மா அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் கேண்டி மட்டும் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். அப்புறமா இந்த மாதிரி தேட்டரில் வந்து நிறைய ஷோ நடந்துகிட்டே இருந்தது. இப்போ நாங்கள் வரப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கேம் ஷோ மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம என்டர்டெயின்டாக கப்பலில் சுற்றிட்டே இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லை நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமில் படுத்து எழுந்திரிச்சாலும் ஓகே தான். நாளைக்கு வந்து மெக்சிகோவில் வந்து அவங்க இறக்கி விடுவாங்க. இன்னும் அடுத்த வாரம் இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா, பாய்.